கோவை மேட்டுப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட திமுக எம்பி ஆர் ராசா, லோக்சபா தேர்தலில் மீண்டும் மோடி வென்றால் இந்திய அரசியல் சாசனம் இருக்காது என்று பேசியுள்ளார். கோவை மாவட்டத்தை அடுத்துள்ள மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளை தொடக்க விழாவில் திமுக எம்பி ஆர் ராசா கலந்து கொண்டார். சிறுமுகை பகுதியில் நடந்த இந்த நிகழ்வில் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆர் ராசா, நடக்கும் மக்களவைத் தேர்தலில் மோடி வென்றால் இந்திய அரசியல் சாசனம் மதச்சார்பின்மையே இருக்காது என்று அவர் பேசியுள்ளார். சிறுமுகையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிறேனோ இல்லையோ என்பது குறித்த விவாதத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடலாம். இது ஏதோ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் அரசியல் சட்டத்தை நாம் வைத்து கொள்ளப் போகிறோமோ அல்லது தூக்கி எறியப் போகிறோமோ என்பதை முடிவுக்கு கொண்டு வரும் என கூறியிருந்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரதமர் மோடி வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் சாசனம் இருக்காது, மத சார்பின்மை இருக்காது, உச்சநீதிமன்றம் இருக்காது, நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு வேலை இருக்காது. அதன் பிறகு அதிபர் ஆட்சி முறை வந்துவிடும். இன்றைய அனைத்து துறைகளிலும் அவர்கள் மதவாதத்தை புகுத்திவிட்டனர். நடுநிலையான முத்திரைகைகள் எல்லாம் கூட தங்கள் கைகளில் எடுத்து கொண்டுள்ளனர். அவர்கள் இப்போது ஒருவித மாய ஆட்சியை, மதவெறி ஆட்சியை தான் நடத்துகிறார்கள் என்று பேசியிருந்தார். எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் ஒரே அணியில் ஒன்று கூடியுள்ளது. இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இடதுசாரிகள் என்று பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பாஜகவை வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்பதே நோக்கம். இந்திய கட்சி தலைவர்கள் பாஜக எதிராக இதே விமர்சனத்தை தான் முன்வைத்து வருகிறார்கள்.